மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கியமான செய்திகள்லாம் நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியை நம்ம பார்க்க போகிறது, முக்கியமாக இந்தியா ஒரு துறையில் தன்னிறைவு அடைஞ்சிருக்காங்க. என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்றத விரிவாக நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். என்னன்னா, டைட்டானியம் கலப்பு உலோகங்கள் உற்பத்தியில் இந்தியா தன்னிறைவு அடைந்துள்ளது நண்பர்களே. ஸோ இதனால இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஒரு விஷயத்துல நம்ம எந்த ஒரு நாடையும் சார்ந்து இருக்கணும் அப்படின்றது அவசியமே கிடையாது நண்பர்களே. டைட்டானியம் உற்பத்தியில் ஒரு சில நாடுகள் மட்டுமே ஈடுபட்டிருக்காங்க. இப்போது பார்த்தோம்னா இந்தியாவும் இதுல இணைஞ்சிருக்காங்க. இதன் மூலம் தற்காப்பு துறையில இந்தியா பெரும் பாய்ச்சல் காணும் என்று எதிர்பார்க்கப்படுதுங்க. லக்னோவை மையமாக கொண்டு இயங்கி வந்துகிட்டு இருக்க பிடிசி இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் இந்திய ராணுவத்தின் முக்கிய அங்கமாக உள்ள பிரம்மோ சூப்பர்சோனிக் ஏவணி அமைப்புகளை உருவாக்குவதற்கு முக்கியமான டைட்டானியம் கலப்பு உலோகங்களை உற்பத்தி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது கூட பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயலிழக்க செய்த பிரம்மோஸ் ஏவணைக்கு இந்த பொருட்கள் மிக அவசியமானது என தற்காப்புத்துறை நிபுணர்கள் கூறியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, அப்போ நம்ம டைட்டானியம் அப்படின்றது எந்த அளவிற்கு நமக்கு தேவைப்படுது அப்படின்றது நம்ம இதுலேருந்தே நம்ம புரிந்து கொள்ளலாம். பாகிஸ்தானில் இந்த ஆபரேஷன் சிந்தூரப்ப நம்மளோட பிரம்மோஸ் ஏவனை மிக சிறப்பாக செயல்பட்டுச்சு. குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்மளுடைய செயல்பாடு, நம்மளுடைய அதிரடி நடவடிக்கையின் காரணமாக பாகிஸ்தானே ஒரு கட்டத்தில் வேணாங்க, பிரச்சனைலாம் வேணவே வேணாம் அப்படின்றத பம்முனதான் நம்ம பார்த்துருப்போம். இது அவசியமே கிடையாது. தேவையில்லாமல் வேடியில் வர ஓனான பிடிச்சி வேட்டிக்குள்ள விட்டு கதையா அமைதியாக இருந்தால் இந்த மாதிரி வம்பே தேவையில்லை. தேவையில்லாமல் கூட்டு இழுத்து விட்டு அந்த மாதிரி தேவையில்லாமல் அடி வாங்கிட்டு போனதான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஒரு நேரம் இந்த ஒரு விஷயத்துல தான் இந்த டைட்டானியத்தோட பங்கு அப்படின்றது குறிப்பாக இந்த பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு அமைப்புகளை செயலிழக்க வச்சதுக்கு இந்த பிரம்மோஸ் ஏவனுக்கு இந்த ஒரு முக்கியமான பொருட்கள் மிக அவசியமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு, தேவைப்பட்டிருக்கு, அவசியமானவையாக இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி தற்காப்புத்துறை நிபுணர்கள் கூறியிருக்காங்க. இது வரைக்கும் பார்த்தோம்னா ரஷ்யா, சீனா, பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகள் மட்டும்தான் இந்த டைட்டானியம் உற்பத்தி செய்யக்கூடிய திறன் கொண்ட நாடுகளாக பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ அந்த வரிசையில் தற்போதைக்கு நம்மளோட நாடும் இணைந்துள்ளது, தன்னிறைவு அடைந்துள்ளது அப்படின்றத நம்ம கேட்கும் போதே ரொம்பவும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியாக தான் நான் பார்த்துக்கணும் நண்பர்களே. அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா எந்த ஒரு நாடையும் நம்ம கையாந்தனா அவசியமே கிடையாது இந்த ஒரு விஷயத்துல. ஸோ அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்றதான் பார்க்கப்படுது. நீர்மூழ்கி கப்பல்கள், போர்க்கப்பல்கள் கட்டுவதற்கும் போர் விமானங்களை உருவாக்குவதும் இந்த டைட்டானியம் கலப்பு உலோகங்கள் முக்கிய பங்காற்றுகின்றனர் என்று இதற்காக பல ஆண்டுகளாக இந்தியா மற்ற நாடுகளை சார்ந்திருந்தது நண்பர்களே. சொல்லணும்னா எங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னு சொன்னா நம்ம மற்றொரு நாடை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு சூழல் அப்படின்றது ஏற்படும். நமக்கு தேவையான ஒன்று நம்மளே எடுத்துக்கிறது எப்படி இருக்கும், நமக்கு தேவையான நம்மளே பார்த்துக்கிறது எப்படி இருக்கும், நமக்கு தேவையானதை மற்றொரு நாடு சார்ந்திருக்கிறது எப்படி இருக்கும். ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம சீனா இந்த மாதிரி நாடுகளை நம்ம சார்ந்து இருக்கிறது கூட, அதாவது ஒரு சில விஷயங்களை சீனாவெல்லாம் நம்ம சார்ந்தோம்னா வேணும்னே அந்த நேரத்தில் பிகு பண்ணணும். நம்ம எதிரிகள் நாடுகிட்ட இருந்து ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படக்கூடியது கிடைக்கணும்னா அந்த நேரத்தில் அந்த நாடுகள் சீன் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணுங்கப்பா, கொஞ்ச நாள் காலம் தாமதமாக, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியான இழுபறியான சில வேலைகளை காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஒரு விஷயத்துல இந்த மாதிரி மற்ற நாடுகளை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நம்ம நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒன்றாகத்தான் பார்க்கப்படுது. இதற்காக பல ஆண்டுகளாக மற்ற நாடுகள் இந்தியா சார்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு நண்பர்களே. முன்புலாம் இதுக்காக சார்ந்திருக்கிறதாக இந்த பிடிசி நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் சச்சின் அகர்வால் அவங்க சொல்லியிருக்காங்க. தற்போது இந்தியாவிலும் நவீன தொழில்நுட்பங்களும் டைட்டானியம் போன்ற அத்தியாவசிய பொருட்களும் உள்ளன. எனவே இனி முழு வீச்சில் செயல்படலாம். முக்கியமான உற்பத்தி கூறுகள், தொழில்நுட்பங்களில் உள்ள இடைவேளையை குறைப்பதே எங்களோட நோக்கம். இதனால வேறு எந்த நாடும் இந்தியாவை மிரட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சச்சின் அகர்வால் சொல்லியிருக்காங்க. அதுதானே நண்பர்களே உண்மை. நம்ம மற்ற நாடுகள்கிட்ட நிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லாத ஒரு சூழல்ல நம்ம யாரும் எந்த ஒரு நாடையை காக்க வைக்க போறது கிடையாது. எந்த ஒரு நாடுகிட்டையும் நம்ம இந்த மாதிரி வெயிட் பண்ணுங்க, காலதாமதமாகும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சைட்ல இருந்து சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம எதிரிகள்கிட்ட கூட நம்ம மனிதாயமான அடிப்படையில் மனிதாயமான உதவிகளை நம்ம செஞ்சு வந்துகிட்டு இருக்கோம்.
குறிப்பாக நம்ம வந்து சொல்லணும் அவசியமே கிடையாது. எந்த அளவிற்கு மற்ற நாடுகள் நமக்கு பக்கத்திலேயே இருந்து பிரச்சனை பண்ணாலும் குடைச்சல் கொடுத்தாலும் அவர்கள் பிரச்சனையான சூழல்ல மிகப்பெரிய இக்கட்டான காலகட்டத்தில் இந்தியா பல்வேறு விதமான உதவிகளை செஞ்சிருக்காங்க, பல்வேறு விதங்களில் உதவிக்கரம் நீட்டிருக்காங்க. ஆனால் அது அவர்கள் வந்து மண்டையில கொஞ்ச நாள் உரைக்குமா உரைக்காதான்னு கூட வந்து தெரியல. பட் அதையும் மீறி வந்து தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட வந்து குடைச்சலை கொடுத்து பிரச்சனை பண்ணி வந்துட்டு இருக்காங்க. பிரச்சனை பண்ணி அடி வாங்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க, அது வேற கதை. பட் இருந்தாலும் நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே எதிரி நாடுகள்கிட்ட கூட வந்து அவர்களை வந்து சங்கடப்படுத்தக்கூடிய வகையிலோ அவர்களை வந்து சிரமப்படுத்தக்கூடிய வகையிலோ நம்ம நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்றதுல இந்தியா தெளிவாக உறுதியாக இருப்பாங்க, பெருந்தன்மையோடு இருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரியான பெருந்தன்மை மற்ற நாடுகள்கிட்ட பார்க்க முடியுமா சொல்லுங்க நண்பர்களே? அந்த மாதிரியான விஷயத்த நம்ம பார்க்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு காரணத்துல நம்ம இந்த ஒரு விஷயத்துல தற்சார்பு அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். அதைத்தான் வந்து இவங்க வந்து வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த டைட்டானியம் உற்பத்தி செய்யக்கூடிய 5 நாடுகளில் ரஷ்யா ஆண்டுக்கு பார்த்தோம்னா சுமார் 1,75,000 டன்கள் உற்பத்தி செய்கிறதா நண்பர்களே. இது உலக அளவோட உற்பத்தியில் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா 35 விழுக்காடாக இருக்குதா நண்பர்களே. இதே சமயத்தில் அப்படியே நம்ம இந்த பிடிசி நிறுவனம் தற்போதைக்கு நம்ம பார்த்தோம்னா 1,500 டன் டைட்டானியம் உற்பத்தி செய்வதாகவும் ஆண்டு இறுதிக்குள்ள மொத்த உற்பத்தி திறன் 6,500 டன்களை எட்டும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பதாகவும் அந்நிறுவனத்தின் தொழில்நுட்பம் மற்றும் தர இயக்குனர் அலோக் அகர்வால் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த செய்தியா அமெரிக்கா பத்தி ஒரு செய்தி தான். என்ன அப்படின்றத பார்த்தோம்னா, இப்போது போர் வந்துச்சுன்னா அமெரிக்காவால் 8 நாட்கள் மட்டுமே எதிரிகளை அழிக்கவும் எதிரிகளிடமிருந்து நாட்டை பாதுகாக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நெருங்கிய நண்பரும் பென்டகனின் முன்னாள் அட்வைசருமான டக்ளஸ் மெக்ரிகோர் வார்னிங் செய்திருக்காங்க. இது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு பெரும் சிக்கலாக பார்க்கப்படுது நண்பர்கள். அதாவது படத்துல சொல்ற மாதிரி தான், நான் என்னப்பா உன்னை பெரிய ஆள் நினைச்சிருந்தேன், நீ என்னப்பா பொச்சுக்குன்னு இப்படி பண்றியாப்பா, இப்படி சொல்றியாப்பா அப்படின்ற மாதிரி தான் காமெடியான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா அமெரிக்கா எந்த அளவிற்கு ராணுவ பாதுகாப்பு பலமாக சிறந்த நாடு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு, பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அப்படித்தான் உலக அளவில் பார்க்கப்பட்டது. ஸோ அப்படிப்பட்ட நாடு 8 நாள் மட்டும்தான், வெறும் 8 நாள் மட்டும்தான் எதிரிகளை அழிக்கவும் எதிரிடமிருந்து நாட்டை பாதுகாக்க முடியும் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவருடைய நண்பர், நெருங்கிய நண்பரே சொல்லும் போது இது வந்து ரொம்ப வந்து கவனிக்கக்கூடிய ஒன்றாகவும் இது சிக்கலை, ட்ரம்ப் அவர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அந்த வகையில எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்க ராணுவம் விமானம் மற்றும் கடற்படையில் உலகிலேயே பெரிதாக இருக்கு. அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் கடந்த முறை பட்ஜெட்டில் பாதுகாப்பு துறைக்கு மட்டும் $961 பில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குங்க. அடுத்த ஆண்டு இந்த பட்ஜெட்டில் 1.01 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு உயரும் அப்படின்ற மாதிரி கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்படி கணிக்கப்பட்டிருக்க சூழல்லையே இந்த மாதிரி தகவல் வெளிவந்துச்சுன்னா அப்ப எந்த அளவிற்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத நீங்களே யோசிச்சுங்க. இதனாலதான் உலகிலேயே பலமான ராணுவம் அப்படின்ற மாதிரி அது அமெரிக்கா தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு பார்க்கப்படுது. வேறு எந்த நாடுகளும் பாதுகாப்பு துறைக்கு இவ்வளவு பட்ஜெட்டை ஒதுக்கீடு செஞ்சதே கிடையாது. அமெரிக்காவை போல் வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய சீனா, ரஷ்யா கூட வந்து பின்தங்கி தான் இருக்கிறாங்க. இப்படி பலமான ராணுவம், விமானப்படை, கடற்படையை வைத்துள்ள அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டிருக்கு. மொத்தத்துல இப்போதைக்கு போர் வந்தால் அமெரிக்காவால வெறும் 8 நாட்கள் மட்டுமே சமாளிக்க முடியும். 8 நாட்களுக்கு பிறகு அணு ஆயுதத்தை தான் பயன்படுத்த வேண்டிய நிலை வரும் என்று வார்னிங் செய்யப்பட்டிருக்கு. இந்த வார்னிங்கை செஞ்சவர் யார் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். அதாவது டக்ளஸ் மெக்ரிகோர், இவர் வந்து அமெரிக்க ராணுவத்தின் கர்னலாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று, முன்னாடியே சொல்லியாச்சு. இது மட்டுமின்றி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் முதல் முறையாக அதிபரான போது பென்டகனின் சீனியர் அட்வைசராக பணியாற்றியவர். அதாவது அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அமைச்சரின் சீனியர் அட்வைசராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான பணியாற்றிய ஒரு நபர் விடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம்தான் தற்போதைக்கு பரவலாக பார்க்கப்படுது. பொதுவாக சும்மா வந்து ராமசாமியோ குப்புசாமியோ சொன்ன மாதிரியான கதை கிடையாது. இப்படி ஒரு முக்கியமான பதவியில இருந்து ஓய்வு பெற்ற ஒரு நபர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தினாலதான்
இப்ப பெரிய அளவிற்கு அங்க ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெரிய பதற்றத்தை கிளப்பக்கூடிய வகையிலான ஒரு செய்தியா இது அமைஞ்சிருக்கு நண்பர்களே. இதுல ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா நண்பர்களே, இந்த டக்ளஸ் இருக்காருல, இவருக்கு ட்ரம்ப் தான் வந்து பொறுப்பு வழங்கியிருக்காரு. இந்த நிலையில தான் டக்ளஸ் அவர் தனது எக்ஸ் பக்கத்துல பரபரப்பான பதிவு ஒன்றை வந்து செஞ்சிருக்காரு. அந்த பதிவுல என்ன தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்றேன். அமெரிக்கா வெளிநாடுகளுக்கு ஆயுதங்களை அனுப்புவதை நிறுத்த வேண்டும். அமெரிக்கா தெளிவா சொல்றாரு, ஆயுதங்களை அனுப்புறதை நிறுத்திக்கங்க. ஏனென்றால் நம்மிடம் தாக்குதல் நடத்துவதற்கும் தற்காப்புக்குமான ஏவுகணைகள் சுமார் 8 நாட்களுக்கு மட்டுமே உள்ளதாக நம்பகமான வட்டாரம் மூலமாக தகவல் கிடைச்சிருக்கு. இதனை இன்னும் சிம்பிளாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் 8 நாட்கள் மட்டுமே போரை நடத்தலாம். அதன் பிறகு அணு ஆயுதங்களைத்தான் கையில் எடுத்தாக வேண்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி கூறியிருக்காரு. என்னன்னா, அதாவது இந்த சூனாப்பானம் சொல்லுவாப்பில்ல, ஏய் சூனாப்பானா உன் அருமை பெருமை ஊருக்கு தெரிச்சா ஆபத்தா பெருமைடா, பெருசு இந்த கூட்டத்தை கலைக்கப்பட்ட பாடு என்னன்னு எனக்குத்தான் தெரியும், சும்மா இருக்க சிங்கத்தை சுரண்டி பாத்துறாதா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி நம்மளோட அருமை பெருமை நம்ம பெருசா ஊருக்கெல்லாம் சொல்லி அப்படி இப்படின்னு பில்டப்பை காட்டிக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நீ வாட்டுக்கு பொசுக்கு இப்படி சொல்லி விட்டு போயிட்டா என்னப்பா நம்மளோட அருமை பெருமைலாம் தெரிஞ்சு போச்சுன்னா ஊருக்குள்ள ஆபத்தா போயிடாதா அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு தகவல் பார்க்கப்படுது. ஆனா மனுஷன் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டாரு. இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. எக்ஸ் பக்கத்துல என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் தெளிவா தெளிவா எல்லாருக்கும் புரியும்படி வந்து சொல்லிட்டாரு. அமெரிக்காவோட திடீர் ஆயுத பற்றாக்குறைக்கு முக்கிய காரணம் அந்த நாடு பிற நாடுகளுக்கு ஆயுதங்களை வழங்கி வரதான் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு எக்ஸ் பதிவின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்க செய்தி, வெளிவந்திருக்க செய்தி வச்சு பார்க்கும்போது தெரியுது. அதுலயும் குறிப்பா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரஷ்யாவை சமாளிக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு டாஸ்காக அமெரிக்காவிற்கு பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு முதல்ல தொடங்கிய போர் இன்ன வரைக்கும் தொடர்ச்சியா நீடிச்சு வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா ஆயுதங்களை வழங்கி வந்துகிட்டு இருக்கு உக்ரைனுக்கு. சோ இதில் வந்து ஏவுகணைகளும் அடங்கும் நண்பர்களே. கடந்த ஆண்டு ஜனவரி மாசத்தப்ப டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அதிபரானதும் சிறிது காலத்துக்கு பிறகு உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கியதை வந்து நிறுத்தியிருந்தாங்க. ரஷ்யா உக்ரைனுக்கு இடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வர தொடர்ந்து முயற்சித்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ரஷ்யாவை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா போரை நிறுத்துவதற்கு விரும்பவே கிடையாது. இதனால ரஷ்யா மீது கோபம் கொண்டிருக்க ட்ரம்ப் அவரு மீண்டும் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்க ஆரம்பிச்சிட்டாரு. போ நீ வந்து பதிலுக்கு தாக்குதல் நடத்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. அங்கிட்டு ஒரு பக்கம் ரஷ்யாவை நிறுத்த மாட்டேங்குது, நம்ம மட்டும் எதுக்கு நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி ஆயுதங்களை மறுபடியும் வழங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆயுதங்களை வழங்குவதற்கு அறிவிச்சதுக்கு அப்புறம் ட்ரம்ப் அவர்களின் இந்த ஒரு முடிவை உக்ரைனுக்கும் சாதகமாக தான் மாறிடுச்சு. ஏன்னா உக்ரைனுக்கு பெரிய அளவிற்கு ஆயுதங்கள் கிடைக்க வேண்டிய ஒரு சூழலாக இருக்கிறது. ஏன்னா உக்ரைன்கிட்ட ஆயுதம் அப்படின்றது மற்ற நாடுகள் உதவி செய்தால் மட்டுமே அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ரஷ்யாவின் தாக்குதலை சமாளிக்க முடியும். சோ அப்ப இது வந்து பெரிய அளவிற்கு நமக்கு ஒரு நன்மையா பார்க்கப்பட்டு உக்ரைன் வந்து வரவேற்க ஆரம்பிச்ச நிலையில இவரது வார்னிங் அமெரிக்காவை தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை வழங்குமா அப்படின்ற கேள்வி தற்போதைக்கு எழுந்திருக்கு. ஏன்னா இந்த மாதிரி வார்னிங் விட்டாரே, 8 நாள் தான் தாக்கு பிடிக்கும் பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதுக்கு மேல ஆயுதங்களை அள்ளி வழங்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? இந்த 8 நாள் அப்படின்றது 7 நாள் ஆகும், 7 நாள் 6 நாள் ஆகும், 6 நாள் 5 நாள் ஆகும். இப்படின்ற ஒரு சூழல் தான் வந்து போவதற்கான வாய்ப்பு உருவாகும். ஏன்னா நம்மளே வந்து புரிஞ்சுக்கலாம், இந்த மாதிரி ஆயுதங்கள் அள்ளி வழங்கிட்டே இருந்தா அங்கிட்ட ஒரு பக்கம் ஆயுதம் தீர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப ஆயுதங்கள் தீர்ந்துகிட்டே இருந்தா 8 நாள் அப்படின்றது படிப்படியா குறைஞ்சு 1 நாள் ஆனாலும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து நினைவில் வச்சுக்குங்க, இதெல்லாம் வந்து பாத்துங்க, இப்படிலாம் போயிட்டு இருக்கு, இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இவர் வந்து ஒரு எச்சரிக்கை மணி அடித்த மாதிரி இவருடைய பதிவு அப்படின்றது பார்க்கப்படுது நண்பர்களே. ஏனென்றால் சமீபத்தில் வந்து அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை தலைமையகமான பென்டகன் சார்பில் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணை பேட்ரியாட் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு 155 மில்லிமீட்டர் குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்களின் கையிருப்பு குறைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தளவாடங்களின் உற்பத்தி தடைகள் மற்றும் விநியோகம் தாமதங்கள் உள்ளிட்டவற்றால் அமெரிக்காவே பாதிக்கப்பட்டிருக்குங்க அப்படின்ற மாதிரி பென்டகனே சொல்லியிருக்கு. அமெரிக்காவே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி எங்க சொல்லப்பட்டிருக்கு? பென்டகன் சைட்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. சோ இந்த ஒரு விஷயத்தினால வந்து பெரிய அளவிற்கு அமெரிக்காவுடைய பாதுகாப்புக்கு ஒரு கொஞ்சம் பலவீனம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிதான் ஆகணும். இந்த ஒரு விஷயத்தை வச்சே நம்ம புரிஞ்சுக்கலாம் ரஷ்யாவுக்கு எதிராக எந்த அளவிற்கு அமெரிக்கா வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிருக்கு, எந்த அளவிற்கு ரஷ்யாவிற்கு எதிராக உக்ரைனை தொடர்ச்சியாக ஆயுதங்கள் மூலமாக அள்ளி வழங்கி
போற நீ நீடிச்சுக்கிட்டே போ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா பார்க்கும்போது பென்டகன் தரப்புல இருந்து ஏற்கனவே ஆல்ரெடியே ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டுச்சு. அதை தாண்டி மறுபடியும் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்ட மாதிரி டக்ளஸ் மெக்ரிகோ அவர்கள் கூறியிருக்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பார்க்கப்படுது, எச்சரிக்கை மணியாக அமைஞ்சிருக்கு நண்பர்களே. ஸோ மொத்தத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டியது, இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அமெரிக்கா உக்ரைனுக்கு ஆயுதங்களை அள்ளி வழங்கி வந்துகிட்டு இருக்க சூழல்ல உக்ரைனுக்கு போரை சமாளிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஏற்படுமோ ஏற்படலையோ, நிச்சயமாக அமெரிக்காவால போரை சந்திக்க முடியுமா சந்திக்க முடியாதா அப்படின்ற கேள்விக்குறி ஏற்படக்கூடிய சூழல் உருவாகிருமோ அப்படின்ற மாதிரி தான் தற்போதைக்கு வெளிவந்துகிட்டு இருக்க இந்த ஒரு பதிவுகள், இந்த ஒரு செய்திகள்லாம் பார்க்கும்போது தெரிய வருகிறது நண்பர்களே. அடுத்த செய்தியாக அமெரிக்கா, ஈரான், சீனா தொடர்பான செய்தினா என்னன்னா, இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் தாக்குதல்னால ஈரான் கடுமையான நெருக்கடிகளை சந்திச்சு வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. இந்த இக்கட்டான சூழல்ல ஈரான் தனது நீண்ட கால நட்பு நாடான சீனா மற்றும் ரஷ்யாவின் ஆதரவை நாடி வந்துகிட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா, இந்த இரு நாடுகளின் செல்வாக்கை பெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு இந்த SCO ஈரான் மீதான ராணுவ தாக்குதலுக்கு ஒருங்கிணைந்து பதிலளிக்கும் வகையில ஒரு முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவங்க வலியுறுத்திருக்காங்க. ஆனா ஈரானின் இந்த கோரிக்கைக்கு எந்த ஒரு நாடும் நேரடியாக ஆதரவு தெரிவிக்கல. ஈரானின் நெருக்கடியான நேரத்துல அதன் சக்தி வாய்ந்த நண்பர்களான சீனா மற்றும் ரஷ்யா கைகட்டி நின்றதை ஈரான் ஒருவித ஏமாற்றத்துடன் பார்க்கிறது. அதாவது, உங்களை நம்பிதான் பிரச்சனையே இருக்கு, நீங்க அமைதியாறீங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் வரட்டும் தம்பி, பாயிண்ட் வரட்டும் அப்படின்ற மாதிரி இரு நாடுகளும் அமைதியா இருப்பதாக காணப்படுது. ஏற்கனவே பல்வேறு விதமான பிரச்சனைகளை இந்த இரு நாடுகளும் சந்திச்சு வந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மத்தியில இந்த நாடை நம்பி ஈரான் தற்போதைக்கு ஒரு ஏமாற்றத்துடன் நிக்கதாக தான் இருந்துகிட்டு இருக்கு. இது புவிசார் அரசியல் அரங்கில் நாடுகளுக்கு இடையேயான உறவுகளின் சிக்கலையும் சுயநலங்களின் ஆதிக்கத்தையும் வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஏற்கனவே நமக்கே பல பிரச்சனை இருக்கு, நமக்கு பின்னாடியே முதுகுல ஏகப்பட்ட அடி விழுந்திருக்கு. இந்த அடிக்கான காயத்தை ஆத்துறதுக்கே பல வருஷம் ஆகும். இப்படி இருக்கிற சூழலை எதுக்கு தேவையான நம்ம போய் மற்றவங்க பிரச்சனை தடையிட்டு அப்படின்ற மாதிரிதான் தற்போதைய சூழல அமைதியாக இருப்பதாக காணப்படுகிறது. ஏன்னா இந்த ஒரு புவிசார் அரசியல்ல நிரந்தர நண்பனும் யாரும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. நமக்கு சாதகமா ஒரு விஷயம் இந்த ஒரு நேரத்துல நமக்கு நடக்கணும் அப்படின்னா ஒரு நாடுக்கு சப்போர்ட் பண்ணலாம். அப்படி இல்லையா, நமக்கு அந்த நாடுனால பிரச்சனை வருதா, அப்ப லைட்டா ஒதுங்கிருக்கான் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் தான் தற்போதைய காலகட்டத்தில் பல நாடுகள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு நாடுக்கு ஒரு நாடு சப்போர்ட் பண்ணுதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு உள்நோக்கு இருக்கக்கூடிய ஒரு காரணமாக தான் இந்த காலகட்டங்களில் பார்க்கப்படுகிறது நண்பர்களே. முன்பு வேணா நம்முடைய நண்பன் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை நிக்கலாம். பட் இப்போ இருக்கக்கூடிய காலத்துல பார்க்கும்போது ஒரு நாடுக்கு ஒரு நாடு, உதாரணத்துக்கு எடுத்துங்களே ரஷ்யா உக்ரைன் இடையான விவகாரம், இப்ப அமெரிக்கா பெரிய அளவிற்கு சப்போர்ட் பண்ணணும்னா அது காரணம் என்ன, நம்ம உக்ரைனை வச்சு பெரிய அளவுக்கு ரஷ்யாவுக்கு குடைச்சலா கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா ஒரு வெப்பன் மாதிரி தான் தொடர்ச்சியாக ஆயுதங்களை அள்ளி வழங்கி உக்ரைனை தொடர்ச்சியாக இந்த ஒரு போர்ல வச்சுட்டு இருக்கதாகவே காணப்படுது. ஏன்னா இந்த பிரச்சனையை நினைச்சா ஆரம்பத்திலே முடிச்சிருக்கலாம், பேச்சுவார்த்தைக்கு வர சொல்லி ரஷ்யா கூட ஆரம்பத்துல பேச்சுவார்த்தைக்கு பெரிய அளவிற்கு ஆர்வம் காட்டினாங்க. ஆனா இப்ப பெரிய அளவிற்கு எல்லை மீறி போனதாக பிரச்சனை பார்க்கப்படுது. சோ இந்த மாதிரியான சூழல்ல தான் பல்வேறு நாடுகளுடைய உறவு அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம பார்க்கும்போது சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியுடன் நடந்த சந்திப்புல ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அரக்சி சீனாவின் மதிப்புமிக்க ஆதரவுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாட்டில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் குறித்து கடுமையான கவலை மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருக்கு. கடுமையா நாங்க கவலை தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மத்திய கிழக்கில் சீனாவின் செல்வாக்குக்கு அமெரிக்காவை போல பெரிதாக இல்ல அப்படின்ற மாதிரி வெளிச்சம் போட்டு காட்டுது நண்பர்களே. சீனா நீண்ட காலமாக அமெரிக்காவின் ஆதிக்கத்தையும் அதன் அத்துமீறிய ராணுவ பலத்தையும் விமர்சித்து வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் அமெரிக்கா முதலில் கொள்கை சீனாவுக்கு புதிய நண்பர்களை தேட ஒரு வாய்ப்பை உருவாக்கியுள்ளது. ஆனால் தெற்கு சீன கடலில் சீனாவின் ஆக்கிரமிப்பு, தைவான் மீதான ராணுவ அச்சுறுத்தல் மற்றும் அதன் வளர்ந்து வரும்
கடற்படை பலம் ஆகியவை அண்டை நாடுகளிடையே காவலையை ஏற்படுத்தியிருக்கு. இது அமெரிக்காவிற்கு அதன் நட்பு நாடுகளுக்கு சீனாவுடன் ஒரு நெருக்கமான பழக்கத்தை ஏற்படுத்த முடியாத நிலையை ஏற்படுத்தியிருப்பது ஒரு முக்கியமான சாதகமாக பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ தைவான்லாம் இருக்குது அப்படின்றத வச்சுக்கிட்டோம்னா பெரிய அளவிற்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. சப்போர்ட் பண்ணுதோ பண்ணலையோ, ஆனால் பெரிய அளவிற்கு பில்டப் போடக்கூடிய வகையில் நீ என்ன வேணால் பண்ணுங்க, துணிஞ்சு பண்ணுங்க, நீங்கள் உங்களுடைய சுதந்திரம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுது. பட் தைவானுடைய சுதந்திரம் என்பது முக்கியம்தான். தைவான் பெரிய அளவிற்கு நாங்கள் தனிநாடு அப்படின்னு மாதிரி வந்து சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் சீனா இங்கிட்ட ஒரு புறம் எங்களோட ஒருங்கிணைந்த பிராந்தியம் தான் அப்படின்ற மாதிரி சீனா சொல்லி வந்துகிட்டு இருக்கு தைவானை. இதற்கு மத்தியில் பெரிய அளவிற்கு தைவானுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது தைவானுக்கு அமெரிக்கா ஒரு புறம் ஆதரவாக இருப்பதாக பார்க்கப்பட்டாலும், மற்றொரு புறமாக சீனாவை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் பெரிய அளவிற்கு அவர்களுடன், அதாவது நெருக்கமான சூழல் ஏற்படுத்த முடியல. சின்ன சின்ன நாடாக இருந்தாலும் சரி, அவர்களுடன் நெருக்கமான ஒரு சூழலை உருவாக்க முடியாத ஒரு நிலையில தான் சீனா இருந்துட்டு இருப்பதாக காணப்படுது. மற்ற நாடுகளும் பெரிய அளவிற்கு சீனாவுடன் பெரிய அளவிற்கு பழக்கத்தை ஏற்படுத்த முடியாத சூழல் இருந்துட்டு இருக்கு. அதற்கு காரணம் அமெரிக்கான்னு நம்ம சொல்லிட முடியாது. காரணம் எப்பா இவரு கொஞ்சம் பயங்கரமான ஆளாச்சுப்பா, எப்பா இவரு கொஞ்சம் மோசமான ஆளாச்சுப்பா, எப்பா இவற்றெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலை சீனா உருவாக்கி இருக்கு. சீனானாலே மற்ற நாடுகள் வந்து கண்டு மிரண்டு பயந்து ஓடக்கூடிய வகையில தான் சீனாவுடைய வேலைப்பாடு இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சீனா வந்து ஊரடிச்சு உலையில போடுற கதையாட்டம். சீனா கிட்ட ஒரு நாடு கை கோர்த்துச்சுன்னா, அதுவும் குட்டி நாட்டுல கை கோர்ச்சுன்னா அந்த நாடை முழுசா முழுங்கக்கூடிய வகையில தான் சீனாவுடைய வேலைப்பாடுலாம் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ எல்லா நாடுகளும் இப்போ வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, சீனாவோட கை கோத்தோம்னா நம்ம தரிசா போயிடும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நேரத்தில், இந்த மாதிரியான இக்கட்டான சூழல்ல சீனாவுடைய அண்டை நாடுகள் சீனாவிடமிருந்து விலகி இருப்பதுதான் நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு நோக்கி தான் பயணித்து வருவதாக காணப்படுகிறது. அந்த ஒரு வகையை தான் மற்ற நாடுகள், அதாவது சீனாவை சுற்றி இருக்கிற நாடுகள்லாம் வந்து கடைபிடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து சீனாவிற்கு ஒரு மைனஸாக தான் வந்து பார்க்கப்படுது, அமெரிக்காவிற்கு இது ஒரு பிளஸ்ஸாக தான் வந்து பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்படியான சூழல் தான் நீடிச்சுக்கிட்டு இருக்கு நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்க தினமும் பார்க்கணும்னு நினைச்சா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோல நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.